Taste the Daily. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா அதிமுக சார்பில் சென்னை வானகரத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மங்கள இசையுடன் தொடங்கிய தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜானகி, புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த பின் ஜானகி அம்மையார் அவர்களுடைய நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டார். இந்த அற்புத தருணத்தில் நூற்றாண்டு விழா மலர் வெளியிடப்படுகின்றது. மரியாதைக்குரிய நம்மளுடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், எதிர்கால தமிழகத்தின் மக்களின் அரியணை அரசர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் அந்த மலரினை வெளியிட்டு தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜானகி அம்மையாரோடு பயணித்த திரைப்பட நடிகைகள் ராஜஸ்ரீ, வெண்ணிராடை நிர்மலா, சச்சு, ஜெயசித்ரா, குட்டி பத்மினி ஆகியோருக்கு பொன்னாடை, கேடயம் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து அபிநயா குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்ற பின் ஜானகி ராமச்சந்திரனின் வாழ்க்கை வரலாறு பற்றிய குறும்படம் திரையிடப்பட்டது. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றார் ஜானகி அம்மாள். ஆட்சி செய்தது சிறிது காலமே என்றாலும் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது ஜானகி அம்மாவின் ஆட்சி. என் இதய தெய்வத்தின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து காணொளி மூலம் நடிகர் ரஜினிகாந்த் மறைந்த ஜானகி ராமச்சந்திரனுக்கு புகழாரம் சூட்டினார். அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை என சுட்டிக்காட்டிய அவர், சென்னை ராயப்பேட்டையில் எம்ஜிஆர் மாளிகை அமைந்துள்ள இடம் ஜானகி அம்மையாருக்கு சொந்தமானது என்றார். தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவாக அவர் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களை கேப்டன் விஜயகாந்துக்கு ஜானகி அம்மையார் வழங்கியதாக புகழாரம் சூட்டினார். மதுரையில மாபெரும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல என்னால வர முடியாது, அதனால இங்க நேரடியா வந்து இன்னைக்கு வாழ்த்தி இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை ரெண்டு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் ஜானகி அம்மையார் வழங்கினாங்க. இதனையடுத்து திரைப்பிரபலங்கள் சிவகுமார், நாசர், பிரபு, வாசு, சரோஜா தேவி, குட்டி பத்மினி, குமாரி சச்சு, லதா, ராஜஸ்ரீ, ஜெயசித்ரா, விந்தியா, கௌதமி, இசை இயக்குனர் தேவா ஆகியோரின் வாழ்த்து காணொலி திரையிடப்பட்டது. இதேபோல கவியரங்கம், பட்டிமன்றம், மெல்லிசை மற்றும் நாட்டுப்புற இணையர் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி தம்பதியினரின் இசை மற்றும் நாட்டுப்புற நிகழ்ச்சி நடைபெற்றது. அடுத்த முதலமைச்சர் அண்ணன் சாக்கல் மிகு தலைவர் வருகவே, எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெற எங்கள் இபிஎஸ் வருகவே, தலைவர் இபிஎஸ் வருகவே, எங்கள் தன்மான சிங்கம் வருகவே, வருகவே வருகவே வருகவே. பின்னர் ஏஐ தொழில்நுட்பத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசும் குறும்படம் திரையிடப்பட்டது. என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவை. என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும்
இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளருமான சி பொன்னையன் வரவேற்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான எஸ் வைகை செல்வன் தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அவைத்தலைவர், கழக பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் முன்னாள் அமைச்சரும் மகளிர் அணி செயலாளருமான ப. வளர்மதி நன்றி கூறினார்.